ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுசிஸ் கிச்சன். இன்னைக்கு சுவையான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம், ஆனியன் சீக்கிரம் வறுபடும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுப்போம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை பார்ப்போம். சிக்கன் இப்போ தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதும் இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ரெண்டு டீஸ்பூன் ஹோம்மேட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனில் உப்பு சேர்த்ததால இப்போ கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு எடுப்போம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.